இருந்து அங்கே இருந்த தம்பதியரையும் விசாரித்தார். குடிசையில் இருந்த ஆள் தன் பெயரை கூறுகிறான். வீட்டில் இருந்த பெண்ணின் பெயர் ரம்பா என்றும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் ஆனாலும் அவள் தன்னுடைய வீட்டுக்காரி என்றும் விளக்குகிறான். கணக்கெடுக்க சென்ற ஆசிரியர் வியக்கிறார். தாலி கட்டாமல் வாழும் கணவனுக்கும் அவனை எதிர்கொள்ளும் வாக்குப்பதிவு அதிகாரிக்கும் இடையில் நடக்கும் உரையாடல் தாலியினுடைய முக்கியத்துவத்தையும் அது மதிப்பை இழக்கும் நிலையையும் வலியுறுத்துகிறது. தாலி கட்டியே ஆக வேண்டும் என்ற தாலி பற்றிய மதிப்பு மாற்றம் நோக்கி செல்லுவதை இக்கதை தெரிவிக்கின்றது. சமூக மதிப்புகளையும் மாற்றங்களையும் ஆராயும் நோக்கில் தேர்வு செய்யப்பெற்ற மா ராசேந்திரனின் சிறுகதைகள் சமூக நீதி சார்ந்த மதிப்புகளும் மாற்றங்களும், திருமணம் தாலி பற்றிய மதிப்புகளும் மாற்றங்களும் என்ற உட்பிரிவுகளில் ஆராயப்பெற்றுள்ளன. சமூக நீதி சார்ந்த மதிப்புகளும் மாற்றங்களும் உயர் சாதி மனப்பான்மை மாறுதல் பெறல், சமத்துவ எழுச்சி பெறல் ஆகிய இரு நிலைகளில் ஆராய்ந்து விளக்க பெற்றுள்ளன. மா ராசேந்திரன் தம் சிறுகதைகளில் சாதிய இறுக்கம் நெகிழ்வதையும் திருமணம் தாலி பற்றிய சமூக மதிப்பு மாறுதல் பெற வேண்டும் என்பதையும் சித்தரித்து காட்டியுள்ளார். சமுதாயத்தில் ஆதிக்க உணர்வு கொண்ட மக்கள் திரளியத்தை தாம் எழுத்தால் உடைக்க முயன்றுள்ளார் என்பதால் அவரை ஒரு சமூக மதிப்பு மாற்ற படைப்பாளராக இம்மன்றத்தில் பதிவு செய்து கட்டுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அம்மா ரொம்ப ஆழமான பிரச்சனைகளை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். இதை விவாதத்துக்கு விட்டோம்னா இன்னைக்கு சாயங்காலம் 9 மணி வரை விவாதம் நடக்கும். பூநூலை அவர் போட்டுக்கொண்டார், ஒருவர் அறுத்து கொண்டார். அவர் மனம் மாறுவாரா, அவர் உள்ளார்ந்த கோபத்தை வைத்துக்கொண்டு பழி வாங்குவாராங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தாலி என்பது கட்டக்கூடியது. இந்த தாலிங்கிறதுக்கு பொருள் இது தமிழ் மொழியில் உள்ளது அல்ல, இது வடக்கில் வந்தது. வடக்கில் தால் தாலி என்றால் அது பூட்டு என்று பொருள். பூட்டு என்றால் ஒருவனுக்கு ஒருத்தியை பூட்டி விடுவது. நவுதால் நீங்கள் எல்லாம் படிச்சு நல்ல போட்டு தால் தால் இருந்தால் தாலி வந்திருக்கிறது. இது நான் சொல்ல உள்ள பெரிய அறிஞர் எழுதியிருக்கிறார். அந்த பூட்டு என்பது கழட்டப்பட வேண்டும் என்பது இப்பொழுது ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்க ஊர்ல ஒரு பொம்பளை நல்ல வசதியான பொம்பளை நல்லா இருக்கிறார், தாலி போடுறதே இல்லை. ஆனா கணவனோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது என்னத்துக்கு போட்டு கழட்டி அதை வீட்டில் போட்டு விட்டா. இதெல்லாம் இருக்கிறது. மிக ஆழமான விஷயங்களை அவங்க தொட்டு காட்டியிருக்கிறார்கள். இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 35 நிமிஷம் தான் இருக்குது. 35 நிமிஷத்துல 2 ஆய்வாளர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த 2 ஆய்வாளர்களும் உரையாற்றிய பிறகு நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அதற்கு கருணை காட்ட வேண்டும். ஏற்கனவே இங்கே ஒரு அம்மா வந்து என்னது அருள் சீலி என்ற அம்மையார் வந்து எனக்கு ஒரு கட்டுரை படிப்பதற்கான நேரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் கேட்டிருந்தால் எல்லாரையும் 15 நிமிஷமாக்கி ஒரு 10 நிமிஷம் கொடுத்திருக்கலாம். இப்ப அந்த வாய்ப்பு இல்லை. இவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்த்து நேரம் கிடைத்தால் பிறகு நீங்கள் அனுமதித்தால் அந்த நேரத்தை ஒதுக்கலாம் என்று கருதுகிறேன். அடுத்து மதிப்புக்குரிய மா தியாகராஜன் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதைகளின் மொழி நடை என்ற ஒரு கட்டுரையை இப்பொழுது சமர்ப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் 15 நிமிஷம் என்று நான் அறிஞர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி நான் என் சிற்றுரையை ஆரம்பிக்க இருக்கின்றேன். ஆய்வரங்கத்திற்கு தலைவராக இருக்கும் பொன்னிலன் அவர்களுக்கும் மற்றும் சக பேச்சாளர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் மொழி நடை என்று சொல்லும் பொழுது பலவிதமாக குறிப்பிட்டு செல்லலாம். நான் சிறுகதையில் மட்டும் எடுத்துக்கொண்டு அவருடைய மொழி நடை எப்படி என்று பார்க்க இருக்கின்றேன். அதற்கு முன்பாக அவருடைய மொழிநடை பற்றி சொல்லும் பொழுது மிக பிரமாதமாக என்னை கவர்ந்த ஒரு மொழிநடை. அதாவது பெரும்பாலும் பெண்கள் விளக்குகளை ஏற்றிவிட்டு இரவு நேரத்தில் அந்த விளக்கை வந்து நலுங்க வைத்தல் என்று சொல்வார்கள். அது அணைத்து விடுவதை நலுங்க வைத்தல் அல்லது அணைத்து நலுங்க வைங்க, இல்லை மலை ஏற்றி விடுங்க,
இல்லாவிட்டால் பிறகு பூ வைத்தல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது பொதுவாக ஆன்மீகவாதிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்கள். ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றே தன்னுடைய நாவலில், கலிகராணி என்கின்ற ஒரு நாவலில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், அந்த வீரன் இரவு மறைந்து பகப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே அப்பொழுது அந்த வீரன் அந்த விளக்கை குளிர வைத்தான் என்று சொல்கின்றார். அப்படி சொல்லும் பொழுதே அந்த நடை எப்படி மக்கள் மனதில் மிக எளிமையாக, அங்கு சூடாக இருந்து கொண்டிருந்த அந்த விளக்கு குளிர்ந்து விட்டது என்று சொல்லும்போது அவருடைய நடை மிகச் சிறப்பாக இருந்தது. இப்படித்தான் நான் பல விதத்தில் அவருடைய நூல்களை படிக்கும் பொழுது எனக்கு அந்த நடை கவர்ந்ததால், குறிப்பாக ஒன்றில் மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் சிறப்பாக செய்வோம் என்பதற்காண்டி சிறுகதையை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் இப்பொழுது அந்த சிறுகதைகளில் மொழி நடை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். பேரறிஞர் அண்ணா பிறந்தபோது தேவர்கள் வானத்தில் இருந்து மலர் மாறி பொழியவில்லை, தேவ துந்துவி இசை முழங்கவில்லை, 30 தேவர்களும் கூடி வந்து வாழ்க வாழ்க என வாழ்த்துக்கள் வழங்கவில்லை. பிறந்த குழந்தையின் தலைக்கு மேலே நாகம் படம் விரித்து குடை விடிக்கவில்லை. அற்புதங்கள் எதுவும் நிகழாமலேயே எளிமையாக எல்லா குழந்தைகளும் பிறப்பது போலதான் அண்ணா பிறந்தார். ஆனால் அவர் வளர வளர மனித நேயம், மத நல்லிணக்கம், வாய்மை, தூய்மை, தாய்மை, நேர்மை ஆகிய அரும் பண்புகளும் கூறிய அறிவும் சீரிய சிந்தனையும் அவரிடம் சேர்ந்து வளர்ந்தன. அவர் தெய்வத்தை வணங்காதவராக வாழ்ந்த போதும் தமிழ் மக்கள் அனைவரும் அவரையே தெய்வமாக கருதி வணங்கத்தக்க நிலைக்கு அவர் உயர்ந்தார். அறிவியல் அணுகுமுறை கொண்ட அறிஞர் ஒருவர் கலை உணர்வும் கொண்டவராக இருத்தல் அரிது. இவ்விரண்டும் ஒருங்கே அமைய பெற்றிருந்தாலும் அவரிடம் அவற்றை வெளிப்படுத்துவதற்கு பேச்சாற்றல், எழுத்தாற்றல் ஆகியவை அமைந்திருப்பது மிகவும் அரிது. இவற்றுடன் தூய உணர்வும் தாய் உள்ளமும் இணைந்திருந்தால் அரிதும் அரிது. இவையெல்லாம் ஒருங்கே அமையப்பட்ட ஒருவர் பொது வாழ்வுக்கு வராமல் போய்விட்டால் இத்தனையும் நாட்டுக்கு பயன்படாமல் போய்விடும். இத்தகைய நலன்கள் பெற்ற சான்றோர் ஒருவர் சமுதாய தொண்டராக பொதுப்பணி புரிய புறப்பட்டு வந்துவிட்டால் அவரை பெற்ற திருநாடு பெருமை அடையும். உலகமே அவரை தெய்வமாக போற்றி புகழும், வாழ்த்தி வணங்கும். அத்தகைய சான்றோராக 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் அற்புத மலராக காஞ்சி மன்னன் கனிமிகு அண்ணன் பேரறிஞர் அண்ணா மலர்ந்தார். தம் எழுத்தால் பேச்சால் மக்களை கவர்ந்தார். அவர்களும் சிறுகதையில் மொழியிட எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை ஆய்ந்தறிவது இக்கட்டுரையின் நோக்கம். அறிஞர் அண்ணாவுடைய மொழிநடை, அறிஞர் ஒருவர் தம் உள்ளத்தில் தோன்றும் எண்ணத்தை எழுத்தில், கட்டுரை, கவிதை, கதை வடிவத்தில் வடித்து கொடுக்கும் போது அவற்றை படிப்பவர்கள் மனத்திலும் அதே எண்ணத்தை உண்டாக்கும் வண்ணம் படைக்கப்படும் படைப்புகளே சிறந்த படைப்புகளாகும். அதுபோலவே சிறந்த பேச்சாளர் ஒருவர் தம் உள்ளத்தில் தோன்றிய உணர்வுகளை அவர் பேச்சை கேட்பவர்கள் உள்ளங்களிலும் உண்டாகுமாறு பேசுவது சிறந்த பேச்சாகும். இங்கனும் பேச்சிலும் எழுத்திலும் தம் எண்ணத்தை வெளிப்படுத்தும் பாங்கு மொழி நடை எனப்படும். மக்கள் காலால் நடக்கும் நடை பல வகையாக அமைந்திருப்பதை நாம் அறிவோம். உடல் வலிவும் பொலிவும் உடையவன் ஒருவன் தெருவில் நடக்கும் போது அவன் நடை எழிலும் எழுச்சியும் உடையதாய் இருக்கும். நோயாளர் நடையில் தளர்ச்சி தெரியும். மது அறிந்து போதை